கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. ஜூன் மாதம் 19ஆம் தேதி உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய சிறப்பு கூட்டங்கள் எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமாக நடந்து வருகின்றது. செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய தேசத்தில் கொல்கதா மலையிலிருந்து அங்கு வைத்து கொண்டு வரப்பட்ட ஜெப எண்ணெய் எல்லாருக்கும் கொடுத்து வருகின்றோம். வாக்கு தத்தத்தை எல்லாருக்கும் கொடுத்து வருகின்றோம். மக்கள் எல்லாம் உற்சாகமாக பெற்றுக்கொண்டு ஒவ்வொருடைய முகத்தையும் பார்த்து நாங்கள் கொடுப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இப்பொழுதும் கூட இந்த நாளிலே விசேஷமாக சேலம் நகரத்தில் வைத்து நம்முடைய ஆசீர்வாத டிவியின் சிறப்பு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. சேலம் பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளைகளை நாங்கள் காண வாஞ்சிக்கின்றோம். 20 ஆண்டுகளாக நம்ம தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வாதம் பெற்று வருகின்ற உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க இருக்கின்றோம். தனித்தனியாக உங்கள் முகத்தை பார்க்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இந்த நாளில் நாம் தியானிக்கும் வசனம் தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. இங்கு தானியேலுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற காபிரியேல் தூதன் வந்து சொல்லுகின்றார், நீ மிகவும் பிரியமானவன். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற இப்படிப்பட்ட வார்த்தையானது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று, எவ்வளவு பாக்கியம். நம்மை பார்த்து ஆண்டவர் நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவள் என்று சொன்னால் அதற்கு மேலே வேற என்ன பாக்கியம் இருக்கின்றது? தானியேலை குறித்து இப்படிதான் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் மரியாளை பார்த்து தேவதூதனாகிய காபிரியேல் வந்து சொன்னார், கிருபை பெற்றவளே, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று சொல்லி வாழ்த்துகிறதை நம்ம பார்க்கின்றோம். இங்கு தானியேலை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்படுகிறதாம். கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனுஷியாக, ஒரு மனுஷனாக அந்த பூமியில் வாழ்வது தான் என்னே பாக்கியம். பிரியமானவர்களை, கர்த்தரை பிரியப்படுத்த, தேவனுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவதிலே, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நாம் முனைந்து நிற்கும் பொழுது அவர் நம்மேல் பிரியமாயிருக்கின்றார். நாம் அவருக்கு பிரியமானவர்களாக மாறிவிடுகின்றோம். அப்படி பிரியமானவர்களாய் மாறும் பொழுது என்ன நடக்கின்றதாம்? நீ வேண்டிக் கொள்ள துவங்கிய பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அப்போ என்ன அர்த்தம்? சிலருடைய ஜெபம் கர்த்தர் கேளாதபடி இருக்கின்றார். நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கர்த்தருடைய செவிகள் கேட்கின்றது, ஆயத்தமாக இருக்கிறது. என்ன ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நீதிமான்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் அப்படியே என்ன பேச போகிறோம், ஜெபிக்க போகிறோம் அப்படியே கேட்கும்படி காத்திருக்கின்றார். அதே நேரத்தில் அநேகருடைய ஜெபத்தை தள்ளி விடுகிறார் என்று பார்க்கிறோம். அதான் என் ஜெபத்தை தள்ளாமலும் என்று சங்கீதக்காரன் சொல்லி, அப்போது ஆண்டவர் சிலருடைய ஜெபத்தை தள்ளி விடுகின்றார், சிலருடைய ஜெபத்தை அருவருக்கின்றார். செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதியிருக்கிறது. இங்கு தானியேலுக்கு சொல்லப்படுகிறது, நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே கட்டளை வெளிப்பட்டது, பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டது, அந்த ஜெபத்திற்கு பதிலே கொடுக்கப்பட்டது. இங்கே நம்ம ஒரு அப்ளிகேஷன் போய் நம்ம அங்கே வந்து காரியத்திற்காக கொடுக்குறோம். நம்ம ஒரு முக்கிய ஆஃபீஸில் போய் ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுக்க போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே பதில் வருது, நீங்கள் எழுதுகிற இந்த விண்ணப்பம், நீங்கள் இந்த ஃபில் பண்ணுற இந்த விண்ணப்ப படிவம் எங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு, இதற்கான உங்களுக்கு ஆர்டர் வந்துவிட்டது என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். பிரியமானவர்களே, அப்படித்தான் தானியேலுக்கு சொல்லப்பட்டது. தானியேலின் காரியம் என்ன? தானியேல் ஒரு வைராக்கியமுள்ள, தேவனுக்கென்று வைராக்கியமுள்ள ஒரு தேவ மனிதன். ராஜாவின் போஜனத்தினால் தன்னை கரைப்படாதபடி காத்து கொண்டார். இன்னும் கூட கர்த்தரை அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே அவர் எருசலேமை நோக்கி பலகணிகள் திறந்திருக்க அவர் சரியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து வந்தார் என்று பார்க்கின்றோம். அப்புறம் ராஜா சொல்லுகின்றார், இனி இடைவிடாமல் ஆராதித்து வந்த உன் தேவன் என்று சொல்லுகின்றார். அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாத்தையும் விட இடைவிடாமல் ஆராதித்து வந்த ஒரு தேவ மனிதனாக தானியேல் காணப்படுகின்றார். பிரியமானவர்கள், அதனோடு கூட
இங்கு சொல்லப்படும் பொழுது அதற்கு முந்தின வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது எருசலேமுக்காக கர்த்தருடைய நகரத்திற்காக பரிதபித்து அவர் ஜெபம் பண்ணுகின்றாராம். அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாராம்? நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகிறார். எங்களுடைய நீதி ஒன்றுமே இல்லை, நாங்கள் உம்மிடத்தில் வர முடியாது, உங்கள் இரக்கத்தை நம்பி தான் வர்றோம் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுகின்றாராம். அப்பொழுது சொல்லப்படுகிறது, நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி. பிரியமானவர்களை, நாமும் கூட தானியேலை போல கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுவோம். இந்த உலக அசுத்தங்களினால் நம்மை கரைப்படாமல் காத்து கொள்ளுவோம். அதனோடு கூட இடைவிடாமல் ஆராதிக்கின்ற ஒரு நபராக காணப்படுவோம். நாமும் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லப்படும். நாம் வேண்டிக் கொள்ள துவங்கும் பொழுதே கட்டளை நமக்கு வெளிப்படும். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமானவர்களாயிருக்க நிற்கிருபை செய்தருளும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே உம்முடைய சமூகத்தில் இருந்து பதில் ஆண்டவரே கட்டளையாக வெளிப்படுவதாக ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று சேலத்தில் நடைபெறுகின்ற நம்முடைய ஆசீர்வாத டிவியின் சிறப்பு கூட்டத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மாலை நேர கூட்டம்தான். எனவே நீங்கள் பகல் முழுவதும் உங்களுடைய வேலைகளையெல்லாம் பார்த்து பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகளுக்கு மற்றும் உங்களுடைய ஆஃபீஸ்க்கெல்லாம் சென்று நீங்கள் மாலையிலே நீங்கள் இந்த கூட்டத்தை தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகின்றார். நாளைய தினத்தில் நமக்கு ஓசூரில் வைத்து நடைபெற இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்ற இந்த கூட்டத்திற்கும் ஓசூர் பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளைகளை அன்போடு அழைக்கின்றேன். அது பெங்களூரிலிருந்து, இது ரொம்ப பக்கமாக இருக்கிறனால பெங்களூருக்கு நாங்கள் இந்த முறை வரவில்லை. எனவே பெங்களூரில் இருக்கிற தேவ பிள்ளைகளும் ஓசூரில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.